மகாராஷ்டிர மாநிலம் பர்பானி மாவட்டம் யஷ்வாடி கிராமத்தில் கட்டுமான பணிகள் நடந்து வந்த அனுமன் கோவிலில் மண்டபம் இடிந்து விழுந்ததில் 5 பேர் உயிரிழந்தனர். அந்த காட்சிகளையும் தற்போது பார்க்கிறோம். விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். உயிரிழந்தவர்களின் விவரங்கள் என்ன நடவடிக்கை தற்போது மகாராஷ்டிரா அரசால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, விவரிக்கலாம். மகாராஷ்டிர மாநிலத்தில் இருக்கக்கூடிய பர்பானி மாவட்டத்தின் யஷ்வாடி கிராமத்திலே ஒரு அனுமன் கோவில் அமைந்திருக்கின்றது என்றும், அந்த அனுமன் கோவில் அந்த வட்டாரத்தில் செல்வாக்குமிக்க ஒரு கோவிலாக இருக்கின்றது. ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்லக்கூடிய கோவில். சனிக்கிழமை என்பதன் காரணமாக அனுமனை வழிபடுவதற்கு உகந்த நாள் என்பதால் இன்று காலை முதல் வழக்கம் போன்று அந்த கோவிலில் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து கருவறை பகுதியில் நின்று அனுமனை தரிசனம் செய்து சென்றிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் கோவிலிலே கட்டுமான பணி நடைபெற்று வந்திருக்கின்றது. குறிப்பாக கோவிலினுடைய முகப்பு பகுதி என்று சொல்லப்படக்கூடிய சபா மண்டபம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலே கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. திடீரென்று அந்த கட்டுமான பணி நடைபெற்று வரக்கூடிய முகப்பு பகுதியிலே விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. கட்டுமான பணி நடைபெற்ற மண்டபத்தினுடைய மேற்கூரை இடிந்து விழுந்திருக்கின்றது. அதற்கு காரணம் மேற்கூரையை தாங்கியிருந்த ஒரு தூண் சரிந்து விழுந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மரங்களும் கீழே விழுந்திருக்கின்றன. இதில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்பட்ட வந்த தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் உயிரற்ற உடலாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர், தீயணைப்பு படையினர் தொடர்ந்து அதில் இறந்தவர்களை மீட்பதற்கான பணியில ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்றும் தெரிய வருகின்றது. அங்கு இருந்த கூட்டத்தின் அடிப்படையிலே 40க்கும் மேற்பட்டவர்கள் கூட படுகாயம் அடைந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படக்கூடிய நிலையில் இதுவரை 5 பேர் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் அந்த இடிபாடு ஏற்பட்ட இடத்திலே சிசிடிவி கண்காணிப்பு கேமரா இருந்ததன் காரணமாக அதில் பதிவான காட்சிகளும் தற்பொழுது பதைபதைவாக வைக்கக்கூடிய காட்சிகளாக வெளியாகி இருக்கின்றன. ஏராளமான பக்தர்கள் மேற்கூரை இடிந்து விழுந்தவுடன் அங்கிருந்து ஓடி செல்லக்கூடியதும், பலர் உயிரிழந்து உள்ளே கிடக்கக்கூடிய அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே அதில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.